ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெறும் ரேஷன் அரிசி மட்டுமே பயன்படுத்தி பஞ்சு போல் மல்லிகைப்பூ போன்ற இட்லி எப்படி செய்யலாம் அப்படின்றது வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த அளவுகளோடு நீங்கள் சேர்த்து செய்யும்போது தான் ப்ராப்பராக சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லி செய்ய முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ரேஷன் அரிசி எடுத்துருக்கோம். நம்ம புழுங்கல் அரிசி அதில் டஸ்ட்டெல்லாம் இருக்குன்ற அப்படின்றதுனால க்ளீன் பண்ணி அதில் நெல் கல்லெல்லாம் இருந்தால் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. புழுங்கல் அரிசி நம்ம எடுத்துருக்கோம் பாருங்கள், ரேஷன் அரிசி தான். நம்ம இதை க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம இன்றைக்கி இந்த டம்ளர் அளவால் தான் அளந்து போட போகிறோம். ஸோ நீங்கள் எதை யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டம்ளர் அளவால் நம்ம புழுங்கல் அரிசி 12 டம்ளர் சேர்க்குறோம். 12 டம்ளர் அப்படின்னும் போது உங்களுக்கு 2 கிலோ வந்து மெஷர்மெண்ட்டில் 2 கிலோ இருக்கும். ஸோ இதை நம்ம 12 டம்ளர் சேர்த்துக்கிறோம். ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் நினைப்பாங்க ரேஷன் அரிசி சேர்த்தோம்னா நமக்கு நல்லது இல்லை, இட்லி நல்லா வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ரேஷன் அரிசி ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கும். ரேஷன் அரிசியில் இட்லி செய்யும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இட்லி அரிசி யூஸ் பண்ணுறது காட்டிலும் ரேஷன் அரிசியில் செய்யும்போது ரொம்பவே சாஃப்டாகவே வரும். இப்போ நம்ம புழுங்கல் அரிசி 12 டம்ளர் சேர்க்குறோம். ஸோ நம்ம இதில் அளவுகள் தான் ரொம்பவே முக்கியமாக வந்து நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அளவுகள் வந்து மாறிடுச்சுனாவே நமக்கு இட்லி சாஃப்டாக வராது. அளவுகளும் நம்ம அரைக்கக்கூடிய அந்த பக்குவமும் தான் இதில் இட்லி சாஃப்டாக வரதுக்கு ரொம்பவே காரணம். ஸோ நம்ம இப்போ பச்சரிசி எடுத்துருக்கோம். நம்ம 4 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். 4 டம்ளர் நம்ம இதை பச்சரிசி ஆட் பண்ணுறோம். 12க்கு 4 டம்ளர் அளவு பச்சரிசி. நீங்கள் 6 டம்ளர் சேர்த்திங்கன்னா 2 டம்ளர் வந்து பச்சரிசி ஆட் பண்ணலாம். ஸோ 1 கிலோவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பச்சரிசி ஆட் பண்ணணும். இதுதான் மெஷர்மெண்ட். இந்த அளவுகளை நீங்கள் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே வந்து சாஃப்டான இட்லி செய்யலாம். அரைக்கிற பக்குவமும் இருக்குது. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பச்சரிசியும் 4 டம்ளர் சேர்த்துட்டோம். இது நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ரேஷன் அரிசி ரொம்ப டஸ்ட்டாகவும் கொஞ்சம் அழுக்காகவும் இருக்கும் அப்படின்றதுனால நல்லா ஒரு 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வெந்தயமோ சோடாவோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உளுந்து எடுத்துருக்கோம். உளுந்து நம்ம 3 டம்ளர் அளவு எடுக்கிறோம். ஸோ நம்ம 2 கிலோ புழுங்கல் அரிசிக்கு 3 டம்ளர் வந்து 12 டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கோம். அதுக்கு வந்து நீங்கள் 3 டம்ளர் வந்து உளுந்து சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும். நீங்கள் எந்த உளுந்து வேணாலும் சேர்த்திக்கலாம். 3 டம்ளர் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இட்லி சாஃப்டாக வரும். இப்போ நம்ம அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப அழுக்காக இருக்கும் அப்படின்றதுனால ஒரு 5 or 6 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா கை வச்சு நல்லா அழுத்தி வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் கல்லுப்பு சேர்த்து கூட வாஷ் பண்ணிக்கலாம். அந்த ரேஷன் அரிசியில் வரக்கூடிய அந்த ஸ்மெல் கூட வராது. ஸோ மோஸ்ட்லி நிறைய எல்லா அரிசிலையும் வராது. அப்படி உங்களுக்கு ஸ்மெல் வரா மாதிரி தெரிஞ்சுன்னா ஃபைனலாக நீங்கள் கல்லுப்பு சேர்த்து கொஞ்சமாக வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் கூட வராது. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா நம்ம தேய்ச்சி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அரிசி வந்து ஒரு 6 or 5 hours நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சாஃப்டாக இட்லி வரும் நமக்கு. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இது அளவுகளும் நம்ம அரைக்கக்கூடிய அந்த பக்குவம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சாஃப்டான இட்லி நம்ம செய்யறதுக்கு ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம இதை ஊற வச்சிடலாம். 5 hour இல்லை 6 hours மேக்ஸிமம் நீங்கள் கண்டிப்பாக ஊற வைக்கணும். இப்போ இதை நம்ம ஊற வச்சுட்டு உளுந்தும் நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிங்கன்னா போதும். அதிகமாக வந்து உளுந்து வாஷ் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பசப்பசப்பு தன்மையெல்லாம் போயிடும். ஒரு 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு உளுந்து வந்து நீங்கள் அரிசி அரைக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி ஊற வச்சிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் உளுந்து ஊற வேண்டியதில்லை. உளுந்து ஒரு அரைக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை நம்ம ஊற வச்சுட்டோம். ஊற வச்சுட்டு நம்ம இப்போது உளுந்து அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு மாவு ஹீட் ஆகாமல் இருக்கும். இப்போ நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கிரைண்டரை வந்து நீங்கள் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி உளுந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் கிரைண்டரோட கல்லும் வந்து சீக்கிரமாக தேயாது. இப்போ உளுந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிரைண்டரை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தண்ணிகளை ஒரே அடியாக நீங்கள் சேர்த்துடாதீங்க. அரைக்கும்போது அரைக்கிற பக்குவமும் ரொம்பவே முக்கியம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அப்பப்போ ஓப்பன் பண்ணி லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. உளுந்து நல்லா வந்து பந்து போல் வரணும். அந்த அளவு வர வரைக்கும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அப்பப்போ லைட்டாக தண்ணி தெளிச்சுங்க. ஒரே அடியாக வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது. உளுந்து வந்து அந்த அளவுக்கு வந்து பந்து போல் அரைப்படாது. இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு, நல்லா அந்த பந்து போல் அரைப்பட்டுடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உளுந்தை எடுத்துடலாம். இந்த அளவுக்கு அரைக்கணும். ரொம்ப நேரமும் நீங்கள் உளுந்தை வந்து அரைய விட்டுடக்கூடாது. அந்த பசப்பசப்பு தன்மையெல்லாம் போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜை நம்ம உளுந்தை வலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ உளுந்தும் வலிச்சு எடுத்துட்டோம். நீங்கள் ரொம்ப நேரம் உளுந்தும் வந்து அரைய விட்டுடக்கூடாது. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான அளவு. அதனால அந்த பந்து போல் அந்த அளவு வர வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் வலிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு அரிசியோ உளுந்தோ சேர்க்காதீங்க. கிரைண்டரோட கல் சீக்கிரத்தில் தேஞ்சு போயிடும். சேர்த்ததுக்கப்புறம் கிரைண்டரை ஆன் பண்ணுங்கள்.
ஸோ இப்போ அரிசி சேர்த்துட்டு நம்ம கிரைண்டர் ஆன் பண்ணிக்கலாம். அரிசியும் வந்து ரொம்ப நைஸாக அரையக்கூடாது. லைட்டான அந்த கொரகொரப்பு அந்த ரவை பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, லைட்டான கொரகொரப்பாக இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வர வரையும் அரைச்சிங்கன்னா போதும். ரொம்ப நைஸாக இருந்தாலும் இட்லி அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், நல்லா அந்த லைட்டான கொரகொரப்பு பதத்துக்கு அரைப்பட்டுடுச்சு. இப்போ அரிசியும் வலிச்சு எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு கிரைண்டரில் அரைக்கும் போது மாவு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் அரிசியை கூட அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐஸ் டியூப்ஸோ இல்லை ஐஸ் வாட்டர் கூட சேர்த்து நீங்கள் மாவு அரைக்கலாம். இப்போ நம்ம அரிசியும் வலிச்சு எடுத்துட்டோம். நீங்கள் ஃபைனலாக அரிசி அரைக்கும் போது அதோடவே நீங்கள் உப்பும் சேர்த்துக்கலாம். இது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மாவுக்கு அரைக்கிறதுக்கு. நான் எப்போவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். மாவு வந்து புளிக்கவே புளிக்காது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம உப்பு சேர்த்து கரைச்சி வைக்கும்போது மாவு சீக்கிரத்திலே பொங்கிடும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம மாவு ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால 2 பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஒரு 8 hours பாருங்கள், நல்லா மாவு வந்து பொங்கி வந்துருச்சு. நம்ம இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இட்லி ஊற்றுறோம். மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதோடு நம்ம லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய அதிகமான அளவு தண்ணி சேர்க்க போகிறதில்ல. ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்தாவே போதும். இப்போ நம்ம மாவு சேர்த்துட்டோம் பாருங்கள். நம்ம இதில் சோடாவோ வெந்தயமோ எதுவுமே சேர்க்கல. லைட்டாக ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவு பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். மாவு பார்க்கும்போதே நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். இட்லி ஊற்றுறதும் பக்குவம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இட்லி முதல்ல பாத்திரத்தில் தண்ணி வச்சு சூடுபடுத்திடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இட்லி தட்டில் நீங்கள் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி தடவிட்டு இட்லி ஊற்றிக்கலாம். இட்லி துணி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அந்த மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லா தட்டிலையும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி ஊற்றிடலாம். ஸோ ரேஷன் அரிசி அப்படி தான் நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேஷன் அரிசி ரொம்பவே ஹெல்த்தியானது. ஸோ நம்ம வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு இட்லி செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்குகிற அரிசியை விட ரேஷன் அரிசியில் தான் இட்லி ரொம்பவே சாஃப்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட. ஸோ நம்ம இட்லி தட்டில் எல்லா தட்டிலையும் இட்லி ஊற்றிட்டோம். இட்லி பாத்திரத்தில் சேர்த்த தண்ணியும் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இட்லியை வைக்கணும். முன்னாடியே வச்சுட்டிங்கனாலும் இட்லி சாஃப்ட்டாக வராது. ஸோ இட்லி வேக வைக்கிற டைமும் ரொம்பவே முக்கியம். ரொம்ப அதிகமான அளவும் வேக வைக்கக்கூடாது. இப்போ மூடி விட்டுடலாம். ஒரு 10 or 15 minutes வேக வச்சிங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், ஒரு 10 minutes ஆகிடுச்சு. இட்லி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு வெந்துருச்சு தெரியணுன்னா ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கத்தியோ வச்சு நீங்கள் அதில் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒட்டாமல் வரும். ஸோ இப்போ இட்லி வெந்துருச்சு, எடுத்துக்கலாம் பாருங்கள். ஸோ ரொம்பவே சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லி நம்ம ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஆப்ப சோடாவோ இல்லை வெந்தயமோ எதுவுமே சேர்க்கவே இல்லை. வெறும் ரேஷன் அரிசி பயன்படுத்தி தான் இந்த சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லியை நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இனிமேல் நீங்களும் ரேஷன் அரிசி தானே அப்படின்னு அவாய்ட் பண்ணாமல் வாங்கி இட்லி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். க்ளீன் பண்ண மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் ரேஷன் அரிசி மட்டும்தான் வாங்கி இட்லி செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற அரிசியில் கூட அந்த அளவுக்கு சாஃப்ட்டாக வராது, அந்த அளவுக்கு சாஃப்ட்டாகவே இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்ட்டாக வந்திருக்கு இட்லி. ஸோ நம்ம இதில் வெந்தயமோ சோடாவோ எதுவுமே சேர்க்கல. வெறும் ரேஷன் அரிசி பயன்படுத்தி தான் ரொம்பவே சாஃப்ட்டான மல்லிகைப்பூ இட்லியை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சூடான இந்த சாஃப்டான இட்லியோட சுட சுட சாம்பார் சட்னி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இட்லியே பிடிக்காது அப்படின்றது கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் இந்த அளவுகளோட வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் ரேஷன் அரிசி மட்டுமே பயன்படுத்தி இட்லி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 100% கண்டிப்பாக சாஃப்டான மல்லிகைப்பூ இட்லி கட்டாயமாக வரும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.